Hello friends, welcome to Gomathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல குக்கர்ல தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த தக்காளி தொக்க நல்ல ஒரு சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சுட சுட சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கும் செம்ம டேஸ்டா இருக்குங்க. இப்போ வாங்க இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi Kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா 10 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை நீங்கள் தட்டிட்டும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே 2 பச்சை மிளகாவை நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த பூண்டை லைட்டாக வதக்கி விடுங்க. பூண்டு ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வேகிற மாதிரி வதக்கி விடலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு இப்பயே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் செவக்கலை, நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி வெந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கிறேன். அது மெஷரிங் கப்பில் உங்களுக்கு நறுக்கின அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5லேருந்து 4 கப் அளவுக்கு இருக்கும். இதோடையே ஒரே ஒரு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்ப உங்களுக்கு தொக்கோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு தக்காளி வெந்திருக்குது, ரொம்ப குழையலை. இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், தனியாக அரைச்ச கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பொடியோ இல்லை குழம்பு பொடியோ இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 பொடிக்கு பதிலாக நீங்கள் அந்த சாம்பார் பொடி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழம்பு பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மட்டும் இதை வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதோட புளிப்பு காரம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லத்தையும் போட்டுக்கோங்க, இதனால உங்களுக்கு இனிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொடியோட மசாலா பச்சை வாசனை ஓரளவு போயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க. தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்ற வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விடுங்க, நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வச்சுருந்தேன், ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. போட்டிருக்கிற மசாலா பொடி, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் பிரிய வந்துருச்சு பாருங்கள். தக்காளி தொக்கோட கன்சிஸ்டன்சியும் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் போட்டு ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. தக்காளி தொக்கோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி அளவுகளோட இந்த தக்காளி தொக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.